Hello, welcome to South Indian Homely Kitchen. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ரெசிபி பார்க்கலாம். இன்னைக்கு green மசாலால full fish fry எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன்ல இன்னைக்கு fish fry செய்ய போறோம். இந்த மாதிரி ஒரு 3 fish எடுத்துர்க்கேன். இப்போ மீனை நல்லா இந்த அளவுக்கு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மசாலாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்றதை பார்க்க போகிறோம். இப்போ ஒரு கை அளவுக்கு மல்லி இலை எடுத்துக்கலாம். புதினா இலை ஒரு கை அளவு, ஒரு 8 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். இந்த பச்சை மிளகாயில் அவ்வளோ காரம் கிடையாது. கொஞ்சம் காரம் உள்ள பச்சை மிளகானா ஒரு 5 சேர்த்திக்கோங்க. இப்போது ஒரு 7லேருந்து 8 பூண்டு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு மீடியம் சைஸில் இஞ்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும்போது இஞ்சி நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. இப்போது ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு உங்களுடைய டேஸ்ட்டுக்கு அனுசரித்து நீங்கள் சேர்த்திக்கோங்க. இதை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். பாருங்கள், மசாலா நல்ல க்ரீன் கலரில் சூப்பராக இருக்குது. இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஸ்குவாஷ் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா வினிகர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போது கார்ன்ஃப்ளவர் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்க்கும்போது இந்த ஃபிஷ் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு இந்த கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மீன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது நீங்கள் இந்த மீனை க்ளீன் பண்ணதும் இந்த மாதிரி 2 சைடும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எதுக்குன்னா அப்போ தான் நம்ம மசாலா போடும்போது நல்லா உள்ளெல்லாம் நல்லா செட் ஆகும். ஸோ நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது அந்த மசாலாவோட ஃப்ளேவர் உள்ள வரைக்கும் நல்லா செட் ஆகிருக்கும். இப்போது இந்த மீனை நல்லா நம்ம மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மீனில் 2 சைடும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதுக்குள்ளெல்லாம் நல்லா செட் ஆகிற மாதிரி நம்ம இந்த மசாலாவை அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது மீதி இருக்க 2 மீனையும் இதே மாதிரி நம்ம மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபிஷ்ஷை நல்லா மேரினேட் பண்ணதும் 1 மணி நேரம் நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணும்போது அந்த மசாலா எல்லாம் நல்லா செட் ஆகிருக்கும். பாருங்கள், நல்லா இந்த அளவு செட் ஆனதும் இப்போது ஒரு தவாவில் நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கலாம். நான் இதில் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்திருக்கேன். ஆயில் நல்லா இந்த அளவுக்கு ஹீட் ஆனதும் இப்போ நம்ம மேரினேட் பண்ண ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ஒரு மீடியம் டு ஹை ஃப்ளேம் வரைக்கும் நம்ம வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தவா நல்லா பெருசாக இருக்கிறதுனால நான் இதில் 2 மீன் சேர்த்து நான் ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போது இந்த ஃபிஷ் ஃப்ரை ஆகும்போது அந்த க்ரீன் மசாலாவோட அந்த வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போது நல்லா சைடெல்லாம்
ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வந்திருக்கு. இப்போது ஒரு ஃப்ளாட்டான கரண்டி வச்சு கீழே நம்ம நல்லா அதை எடுக்கும்போது ஒட்டாமல் இருக்கும். அப்போது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இன்னொரு சைட் போட்டு இதே மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், அதோட ஃப்ளஷ் எல்லாம் இந்த தவாவில் ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. ஸோ இந்த அளவுக்கு நம்ம இன்னொரு சைடும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி மீதி ஃபிஷ்ஷும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது 3 ஃபிஷ்ஷுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஃப்ரை ஆகிருக்குன்னு. நல்லா டேஸ்டியான க்ரீன் மசாலா ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃபிஷ் ஃப்ரை நம்ம இந்த சாலடோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எந்த ஃபிஷ் பிடிக்குமோ அந்த ஃபிஷ்ஷில் நீங்கள் இந்த மாதிரி மசாலா ஆட் பண்ணி நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.